نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. வழமையாக வாரந்தோறும் இடம்பெற்று வருகின்ற இந்நிகழ்வின் தொடர்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற அந்த தலைப்பை நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். கட்டமைப்போடு வாழ்கின்ற இஸ்லாமியமயப்படுத்தப்பட்ட ஒரு குடும்ப சூழலை ஏற்படுத்துவதில் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் என்னென்ன வகிபாகங்கள் இருக்கிறது என்பதை நாம் ஆராய்கிறோம். அவ்வாறு நடந்துவிட்டால் தான் ஒரு இஸ்லாமிய சூழல் இந்த உலகத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்கிற விடயத்தையும் பார்க்குறோம். அதன் தொடரிலே நாம் பார்த்து வருகிற தலைப்பில் ஒன்றுதான் ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனுக்கு இருக்கிற வகிபாகங்கள் என்ன, ஒரு கணவன் எப்படியெல்லாம் இருந்தால் அந்த குடும்பத்திலே இஸ்லாம் இருக்கும், இஸ்லாமிய சூழலை ஏற்படுத்துவதற்காக அந்த கணவன் செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் என்ன என்கின்ற அந்த தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இஸ்லாமிய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாராம் இன்று அதிகமான குடும்பங்களில் பிளவுகளும் பிரச்சனைகளும் பித்தலாட்டங்களும் ஏற்பட்டு சிறிய வயதிலேயே திருமணங்கள் முடித்து மனவிலக்கு பெற்று வாழுகிற அதிகமான குடும்பங்களை பார்க்கிறோம். சிறிய வயதிலேயே அவர்கள் பிள்ளைகள் இல்லாமல் அடுத்த திருமணத்தை முடிப்பதற்கு கடுமையான கஷ்டங்களோடும் துன்பங்களை அனுபவித்து வாழ்கிற அதிகமானவர்களை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று நாம் பார்க்கிற போது, இஸ்லாமிய சூழலே வாழ்வதற்கு தகுதியான கணவன்மார் இல்லாத போது அந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்துவதற்கு தகுதியற்றவர்கள் திருமணம் செய்கிற போதுதான் இவ்வாறுபட்ட இந்த பிளவுகளும் பிரச்சனைகளும் பித்தலாட்டங்களும் ஏற்படுகிறது என்கிற உண்மையை நாம் உணர்ந்து கொள்கிறோம் அன்புக்குரியவர்கள். எனவேதான் சென்ற கிழமை நாங்கள் பார்த்தோம், குடும்பத்திலே அந்யோன்யமும் இரக்கமும் பாசமும் ஒரு மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில் இருக்கிற போது எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு இடையிலே பிளவுகள் வருவதற்கு வாய்ப்பில்லை, பிரச்சனைகளுக்கு வாய்ப்பில்லை. அழகிய குடும்பம் ஒன்று வாழ்க்கைக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் அன்பும் பாசமும் அந்த குடும்பத்தில் கொட்டி துளாவப்பட்டிருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் என்பதற்கு வாழ்வியல் ஆதாரங்கள் பலரை நாங்கள் பார்த்திருந்தோம். ஆனால் ஒரு கணவனிடத்தில் இருக்கக்கூடாத பண்புகள் சில இருக்கிறன. அதில் ஒன்றுதான் கோபம் என்பது ஒரு கணவனுக்கு இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகிற போது இரண்டு பண்புகள் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து விடுகிறானா. அந்த இரண்டு பண்புகள் என்ன தெரியுமா? அல் காலிமீனல் கைர், கோபத்தை விழுங்கி விட வேண்டும், கோபத்தை வெளிக்கொணரக்கூடாது. அந்த குர்ஆன் வசனம் எப்படி சொல்கிறது? கோபம் ஒரு மனிதனுக்கு இயற்கையில் வருமா? நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு ஆண் என்றாலும் பெண் என்றாலும் மனிதன் என்ற ரூபத்தில் அவனுக்கு கோபம் வரும். ஆனால் அந்த கோபத்தை அவன் விழுங்கி விட வேண்டும், வெளிக்கொணர்ந்து விடக்கூடாது, விரசம் வந்து விடக்கூடாது, மற்றவரை நையப்புடைத்து விடக்கூடாது, தவறான வார்த்தை பிரயோகங்கள் பாவித்து விடக்கூடாது. அதனால் கோபம் என்பது ஒரு மனித ஒரு ஆணுக்கு இருந்து விட்டால் அந்த குடும்பத்தில் பிளவு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு பெண்மணி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவனிடத்தில் சொத்துக்கள் அதிகம் இருக்கிறது, சுகங்கள் இருக்கிறது, நான் கேட்பதையெல்லாம் விரல் அசைத்தால் எடுத்து தந்து விடுவார், அதற்கு எந்த குறைவும் இல்லை, என்னோடு நல்ல முறையில் வாழ்கிறார், ஆனால் அவர் கையிலே கம்பெடுத்து விட்டால் கீழே வைக்க மாட்டார். அந்த வார்த்தை இலக்கண சுவட்டில் இருக்கிறது. அப்படி என்றால் என்ன தெரியுமா? அடிப்பதற்கு பிடித்தால் என்னை விடுவதில்லை, ஏசுவதென்றாலும் அப்படித்தான் இருக்கும். யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரிலே உன்னிடத்தில் கோபமாக இருக்கிற நேரம் அந்த குணத்தை விட நல்ல குணத்தோடு பழகின்ற முறைகளும் இருக்கும் அல்லவா, அதை அவரிடத்தில் நீ புரிந்து கொள் என்றார்கள். அந்த பெண் சென்று விட்டார். இன்னும் ஒரு நாள் வருகிறார், யார் ரசூலல்லாஹ், அவர் மாறுவதாக இல்லை,
அவருக்கு கோபம் வந்தால் அவர் எடுக்கின்ற அவருடைய தோளில் வைக்கின்ற கம்பை கீழே வைக்க மாட்டார். அந்த அளவுக்கு அடித்து பெடல் பின்னல் எடுக்கிறார். யார் ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவரை தலாக்கு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு திருமணம் எடுத்துக் கொள்கிறார். ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லாமல் போவதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இந்த கோபம் அங்கே இருப்பதை பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவேதான் ஆணிடத்தில் ஒரு கணவனிடத்தில் இருக்க முடியாத ஒரு பண்பாடு இந்த கோபம் என்கிற விடயத்தை பார்க்க வேண்டும். இந்த திமிரும் கோபமும் ஒரு ஆணிடத்தில் அப்படியே குடுகொண்டிருக்கிறது. சிலரிடத்தில் இவை இரண்டும் அப்படியே இருக்கும். எப்படி தெரியுமா? ஒரு பெண்ணை அடிமைத்துவமாக பார்க்கிறார். தன்னிடத்தில் அடிமையாக வாழுகிறது போன்று அவள் வாழ்விய சூழலை சித்தரிக்கின்ற சில குடும்பங்கள் இருக்கிறது. நான் வீடு கட்டினேன், நானே உழைக்கிறேன், என் பணம், உன்னை பராமரிப்பது நான், உனக்கு அத்தனையை தருவது நான், இதற்கிடையில் உன்னுடைய வார்த்தையும் உன்னையும் நான் தாங்குவதற்கு என்ன இருக்கிறது என்ற சில திமிரோடு வாழுகிற சில ஆண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த திமிர் யாரிடத்தில் இருக்கிறதோ வாழ்க்கையில் தோற்று போவார். வசதி இருக்கும், வாய்ப்பு இருக்கும், பணம் இருக்கும், சொந்தம் இருக்கும், பந்தம் இருக்கும், சுகங்கள் இருக்கும், அத்துணையும் இருக்கும், ஆனால் தன் மனைவியிடத்தில் தோற்று போவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹியாருக்கும் ஹியாருக்கும் லி அஹ்லி. சிறந்த கணவன் யார் தெரியுமா? சிறந்த கணவன் யார் தெரியுமா? அந்த மனைவி தன் கணவனை பார்த்து, என்னுடைய கணவரை போன்ற ஒரு கணவர் இந்த உலகத்தில் இல்லை என்ற ஒரு வார்த்தை சொன்னால், அந்த மனைவி சொல்லுகின்ற அந்த வார்த்தை அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் கோபம் ஒரு மனிதனிடத்தில் இருந்துவிடக் கூடாது அன்புக்குரிய சகோதரர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கோபம் வந்தது, மனைவியர்களுக்கும் கோபம் வந்தது. அந்த இடத்தில் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்லி காட்டினார். ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், எனக்கு கடுமையான தலைவலியாக இருக்கிறது, தலையிடி என்றால் என்னை தாங்க முடியவில்லை, நான் மரணித்து விடுவேனோ என்று நான் அஞ்சுகிறேன் என்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி என்றால் நீங்கள் மரணித்தால் நான் உங்களுக்காக பிரார்த்திப்பேன் என்றார்கள். இவ்வளவுதான் நடந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே எதிர்த்து நின்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், நான் எப்போது மரணிப்பேன் என்றால் காத்திருக்கிறீர்கள், நான் மரணித்தால் எனக்கு பிரார்த்திப்பதற்காக இருக்கிறீர்கள் என்றால் நான் இப்போது இருப்பது உங்களுக்கு சுமையா? நான் மரணித்தால் நீங்கள் பிரார்த்திப்பது என்பது என்னை வேண்டாம் என்றால் சொல்கிறீர்கள் என்றெல்லாம் அடுத்தடுத்து வரிகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வார்த்தையை சொன்னதற்கு காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தித்தால் சொர்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்திப்பதற்காக எத்தனையோ சகாபாக்கள் அணிவகுத்து நின்று கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் எனக்கும் பிரார்த்தியுங்கள், யா ரசூலல்லாஹ் எனக்கும் பிரார்த்தியுங்கள் என்று கேட்டார்கள் அல்லவா? மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு வருவது என்பது நிச்சயம். அப்படித்தான் வந்துவிட்டால் நான் பிரார்த்திப்பேன் என்ற வார்த்தையைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆனால் பெண்களுக்கு இருக்கின்ற இயற்கை குணம் என்ன தெரியுமா? அதை அடுத்த போங்கில் சிந்திப்பார்கள். நான் மரணித்து விட்டால் இன்னும் ஒரு மனைவியோடு வாழலாம் என்றால் யோசித்திருக்கிறீர்கள். இப்படியெல்லாம் கேட்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷாவே, உனக்கு தலையிடி வந்தது என்னவோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு இப்போது தலையிடி வந்து விட்டது, என்னை விட்டுவிடு என்று அந்த இடத்தில் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடுமையாக கோபம் வந்தது. இந்த கோபத்தை எப்படி சமாளித்துக் கொண்டார்கள் என்று பார்த்தீர்களா? அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கோபம் வந்தது. ஒரு ஆண்மகனுக்கு கோபம் வருமா? வரும், ஆனால் சமாளித்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுகிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போவார்கள். சற்று தாமதித்து விடுவார்கள். காரணம், அந்த வீட்டிலே ஒரு வகையான பண்டம் இருக்கிறது, தேன் போன்றது. அதை குடித்துவிட்டு சற்று நேரம் தாமதித்து வருவார்கள். இதை கண்டதும் சற்று ஜலஸ் அடைந்ததாக ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் பேசிக்கொள்கிறார்களாம். ஹப்ஸாவே, உன்னுடைய வீட்டிலோ என்னுடைய வீட்டிலோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் அந்த தேன்பானியை குடித்து விட்டு வந்தால், இருவர் வீட்டில் யாருடைய வீட்டில் வந்தாலும் நான் சொல்ல வேண்டும், கருவேலை மரத்தின் எண்ணெயை நீங்கள் குடித்தது போன்றிருக்கிறதே என்று நாம் சொல்லிவிட வேண்டும் என்று இருவரும் பேசிக்கொள்கிறார்களாம். இங்கே ஒரு விடயத்தை அவதானிக்க வேண்டும். பெண்கள் இருவர் சேர்ந்தால் நபியின் மனைவியாக இருந்தாலும் தவறாக எண்ணுவது என்பது அவர்களுக்கு இருக்கின்ற இயற்கை குணம். அதை பொறுமை காப்பது என்பது ஆணுக்கு இருக்க வேண்டிய ஒரு இயற்கைத்தனம்.
அதைத்தான் நாம் இந்த இடத்தில் பார்க்க வேண்டும். இப்போது பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமை கொண்டு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு சென்றார்கள். அந்த தேன்பானியை குடித்து விட்டு வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்கு வந்தார்கள். ஆயிஷா ரலி அவர்கள் வரவேற்று வீட்டுக்குள்ளே சென்றார்கள். சற்று நின்று விடுங்கள், உங்களிடத்திலே கருவேலை மரத்தின் எண்ணெய் எனக்கு வாசமாக இருக்கிறது என்றார்கள். ஆயிஷா ரலி அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஆயிஷாவே நீங்கள் இதை வெறுக்கிறீர்களா என்று கேட்டார்கள். ஆமாம், நான் வெறுக்கிறேன், இந்த வாசனை எனக்கு பொறுக்கவில்லை. உண்மையில் அந்த வாசனை பொறுக்காமல் ஆயிஷா ரலி அவர்கள் சொல்லவில்லை. ஸைனப் ரலியல்லாஹுடைய வீட்டிலே அதிக நேரம் நீங்கள் அங்கே தாமதிக்கின்றீர்கள், அதை குடிக்கிறீர்கள், அதை விரும்புகிறீர்கள், அங்கே இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை என்பதை மனதில் வைத்துக் கொண்டுதான் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் விரும்பவில்லை என்றால் இப்போதே நான் விட்டு விடுகிறேன் என்கிறார். அதை சொல்லும்போது சொன்னார்கள், அல்லாஹ் மீதானேயாக இன்று முதல் நான் அதை குடிக்க மாட்டேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் வசனத்தை இறக்கினார். நபியே, யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அல்லாஹு லிதப்தகி மர்லாத்தி ஸௌஜி, உன்னுடைய மனைவி திருப்தி காண வேண்டும் என்பதற்காக நான் ஹலாலாக்கிய ஒரு பானத்தை நீ எப்படி ஹராமாக்குவீர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை வசனம் இறக்கினான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நடுங்க தொடங்கிவிட்டது. நான் அல்லாஹ்வுக்கு எதிர்த்து விட்டேனே, கடுமையான கோபம் வந்தது. உடனே வந்தார்கள், ஹப்ஸா ரலி அழைத்தார்கள், ஆயிஷா ரலி அழைத்தார்கள். இருவரையும் பார்த்து சொன்னார்கள், நீங்கள் இருவரும் நீங்கள் என்னோடு போட்டுக்கொண்ட சபதத்தின் மத்தியில் அல்லாஹ் என்னோடு கோபித்து விட்டார். ஒரு மாதத்துக்கு இருவரோடு நான் பேச மாட்டேன் என்று விட்டார். இருவரும் இருப்பார்கள். ஒரு மாதம் அளவில் அல்லாஹ்வுடைய தூதர் பேசவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடுமையான கவலை. அல்லாஹ்வுடைய தூதரை கோபப்படுத்தி விட்டோமே. ஒரு இடத்தில் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு அழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகிலே சென்று அவர் மடியிலே அப்படியே தலையை வைத்து உறங்குகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முணங்கிக் கொள்கிறார்களாம். நீங்கள் தானே பேச மாட்டீர்கள் என்றீர்கள் ஒரு மாதம் அளவில், எதற்காக என்னிடத்தில் வந்தீர்கள் என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாய்களால் சிரித்து கொண்டவாறு எதுவும் பேசவில்லை. பேச மாட்டேன் என்று சொன்னதை அவர்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுகிறார்கள். 29வது நாளாகிறது. 30 நாட்கள் தானே மாதம். 29வது நாள் ஆயிஷா ரலி அவர்களை சந்தித்தார்கள். ஆயிஷாவே, நான் சொன்ன வார்த்தையை முறித்துக் கொள்கிறேன், இத்தோடு ஒரு மாதம் சென்று விட்டது என்றார்கள். அப்போது இந்த பெண்ணின் தர்க்க குணம் எப்படி இருந்தது தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், நீங்கள் தானே சொன்னீர்கள் ஒரு மாதம் அளவு பேச மாட்டேன் என்று. இப்போது 29வது நாள் தானே ஆகிறது, எப்படி நீங்கள் என்னோடு பேசுவீர்கள்? 29 நாள் இன்று, 30வது நாள் வந்தால் தான் மாதம், நீங்கள் இப்போது வர வேண்டாம் என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டு சமாளித்து சொன்னார்கள், மாதத்தில் 29 நாட்களும் இருக்கிறதல்லவா, அதனால் தான் இது மாதம் முடிந்து விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இங்கே கோடிட்டு காட்ட வேண்டிய இடம் என்ன தெரியுமா? உண்மையில் ஒரு மாத காலமாக அல்லாஹ்வுடைய தூதர் பேசாமல் இருந்ததை கடும் கவலையோடு இருக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படி சொல்லியிருக்க வேண்டும்? இப்போதாவது நீங்கள் வருகிறீர்கள் என்று வரவேற்கல்லவா எடுத்திருக்க வேண்டும். அந்த இடத்தில் ஆயிஷா ரலி அவர்கள் மீண்டும் தர்க்கமாக கேட்கிறார்கள், இன்று 29 தானே, நாளை அல்லவா 30 என்று கேட்கிற அந்த கேள்வி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கோபம் வந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்துக் கொண்டு சொன்னார்கள், ஆயிஷாவே, 29 நாள் என்பதும் மாதத்தில் உள்ளதுதான், அதுவும் மாதத்தில் முடிகிற ஒரு 29 நாளும் ஒரு மாதம் இருக்கிறதல்லவா, எனவே நீ ஏற்றுக்கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்ந்து கொண்ட அந்த செயற்பாடு எமக்கு எதனை சொல்கிறது என்றால், ஆண்மகன் என்றால் எமக்கெல்லாம் கோபம் வரும், ஆனால் கோபத்தை சமாளித்து கொண்டு சென்றால்தான் அந்த குடும்ப கோலயம் என்பது மார்க்கத்தோடு இருக்கும். எடுத்ததற்கெல்லாம் எடுத்தறிந்து தன் மனைவியை நையப்புடைக்கின்ற கணவன்மாருக்கு ஒரு எச்சரிக்கையை சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், ஒரு நல்ல கணவன் எப்படி இருப்பான்? ஒரு நல்ல கணவன் எப்படி இருப்பான் யார் ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவன் உண்டால் உண்பாள், அவன் உண்டால் தன் மனைவிக்கு உண்ண கொடுப்பான், அவன் ஆடை அணிந்தால் தன் மனைவிக்கும் ஆடை அணிய கொடுப்பான் என்று விட்டு சொன்னார்கள், முகத்தில் அடிக்க மாட்டான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முகத்தில் அடித்து விட மாட்டான். முதலாவது சொல்கிறார்கள், அவன் உண்டால் உண்ணக் கொடுப்பான், அவன் ஆடை அணிகிற நேரம் அவளுக்கும் ஆடை அணிய கொடுப்பான். மூன்றாவது சொன்னார்கள், முகத்திலே ஒருபோதும் அவன் அடிக்க மாட்டான். அதே போன்றுதான் அவன் வீடல்லாத வேறு ஒரு வீட்டில் தன் மனைவியை அதட்ட மாட்டான். இந்த நான்கும் ஒரு கணவனிடத்தில் இருக்குமாக இருந்தால் அவனை விட சிறந்த கணவன் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, என் மனைவிதான் என்பதற்காக அவள் நடந்த நடைமுறையில் சில கோபம் வரக்கூடிய இடங்கள் வந்தால் என்னுடைய வீடல்லாத வேறு ஒரு வீட்டில் வைத்து அவளை சினந்து விடக்கூடாது, கோபித்து விடக்கூடாது, கை நீட்டி விடக்கூடாது, வேறுபட்ட வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மிக வன்மையாக கண்டித்தார்கள். எனவே மனைவியை நாங்கள் சமாளித்து வாழுகிற ஒரு வாழ்வியல் முறை இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களுக்கென்ற ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, அதை மாற்றமடைந்து விடாதே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், குலிகத் லக்கும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலே இருந்தே உங்களுக்கு துணையை சேர்த்தோமே, அந்த துணை எப்படி இருக்கிறது தெரியுமா? அது வளைந்த எலும்பிலால் ஆனது. அதை நீங்கள் நிமித்தி விடவும் வேண்டாம், மடக்கி விடவும் வேண்டாம். நிமித்த நினைத்தாலும் உடையும், அதை மடக்க நினைத்தாலும் உடைந்துவிடும். அதனால் அவர்களை பக்குவமாக கையாளுங்கள். அவர்களை பக்குவமாக கையாண்டு விட்டால் இந்த உலகத்தில் உன்னை விட வெற்றியாளன் யாரும் இல்லை. உங்களை கணவனாகவும் மனைவியாகவும் நாங்கள் மாற்றுவதெல்லாம் நீங்கள் மவத்தன் வ ரஹ்மா, அன்பும் கருணையோடும் வாழ வேண்டும் என்பதற்காக. அதனால் மனைவியை மன்னித்து கோபதாபம் இல்லாமல் வாழுகிற ஒரு வாழ்வியல் முறையை அமைத்துக் கொள்வது ஒரு கணவனிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்ற செய்தியை பார்க்கிற அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கிறார்கள். சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டில் சௌதா ரலியல்லாஹு தஆலா வருகிறாங்க. வந்து உட்கார்ந்து விட்டார்கள். ஆயிஷா ரலி சொன்னார்கள், உட்காருங்கள் என்றார்கள். உட்கார்ந்து விட்டார்கள். ஒரு உணவு பண்டத்தை கையில் எடுத்தார்கள். அருகிலே வந்து சௌதா ரலியல்லாஹு அன்ஹா நீட்டினார்கள். இதோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள். சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சற்று கோபத்தோடு இருந்ததால் எனக்கு வேண்டாம் என்றார்கள். இல்லை, எடுங்கள் என்று 3 முறை சொல்லி பார்த்தால் 3வது முறை அதட்டி சொன்னார் ஆயிஷா ரலி அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இளமை பருவமாக இருந்ததால் சற்று அல்லாஹ்வுடைய தூதரோடு கூட அதட்டி பழகின்ற ஒரு பழக்க வழக்கம் இருந்தது. அவருடைய வயதின் பருவம் அப்படித்தான். இளம் வயதிலே திருமணம் முடிக்கக்கூடிய ஆண்களுக்கு அதிகபட்சம் நான் சொல்லுகிற ஒரு செய்தி, உங்கள் வயதெல்லையை தாண்டி மிக இளம் பருவத்தில் இருக்கிற ஒரு மனைவியிடத்திலே சில இருக்கிற சுபாவங்களை சுவீகரித்து போகிற மனநோக்கு நமக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி காட்டினார்கள் தெரியுமா? 3வது முறை சௌதா ரலியல்லாஹு தஆலா இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீட்டுகிறார்கள். நீங்கள் இதை எடுக்கவில்லை என்றால் நான் கொட்டி விடுவேன், நீங்கள் எடுத்து விட வேண்டும் என்று எச்சரிக்கிறார்கள். சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுக்கவில்லை. கையில் இருந்த அந்த உணவு பண்டத்தை எடுத்து சௌதா ரலியல்லாஹுடைய முகத்திலே பூசிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே ஆயிஷா ரலி அவர்களை எட்டி பிடித்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை எட்டி பிடித்து சௌதா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்னார்கள், சௌதாவே, இப்போது அந்த பண்டத்தை எடுத்து அவருடைய முகத்தில் நீ பூசி என்றார்கள். சிரித்துக் கொண்டார்கள். உண்மையில் கோபமான ஒரு அம்சம். ஒரு மனைவியுடைய வீட்டில் இன்னும் ஒரு வருகிறார். அந்த மனைவிக்கு வந்தபோது உணவு பண்டம் கொடுக்கப்படுகிறது. அதை விரும்பினால் உண்பார், இல்லை என்றால் விட்டு விடுவார். அதை உண்ணாத போது அவருடைய முகத்தில் இவர் அள்ளி பூசிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கோபம் வந்தது. அதை எப்படி சமாளித்துக் கொண்டார்கள் தெரியுமா? ஆயிஷா ரலி அவர்கள் இழுத்து பிடிக்கிறார்கள். பிடித்து சௌதா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், சௌதாவே, ஆயிஷாவின் முகத்தில் பூசி என்றார்கள். சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹுடைய முகத்தில் பூசி விட்டார்கள். சிரித்து கொண்டு சொன்னார்கள், இப்போது ஆளுக்கால் செய்து விட்டீர்களே, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள், நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து கொள்ளுங்கள் என்று இருவரையும் பிரித்து விடுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்படித்தான் நம் குடும்பத்தில் சில நேரம் உண்மையில் கோபலாபப்படுகின்ற அளவுக்கு சில நடவடிக்கைகள் நடக்கலாம். ஆனால் அதை அன்பு இரக்கத்தோடு அதை நாம் அவர்களை சமாளித்து செல்கிற, சுமூகமாக செல்கிற வழிமுறைகளை கையாள வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பத்திலே இப்படி கோபப்படுகின்ற நேரமெல்லாம் அவர்களை அரவணைத்து சென்ற, அவர்களுக்கு அன்பு காட்டிய, அவருடைய கோபத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறியவளாக இருக்கிற நேரம், அந்த சிறு வயதிலே நீங்கள் திருமணம் முடித்ததால் உங்களை எவ்வளவெல்லாம் உங்களுக்கு பேச்சிலே ஏச்சிலே இருந்து கொண்டிருக்கிறாரே, இதை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மனைவி இருக்கிறாளே, தமக்கு செய்கின்ற அந்த கைங்கரியங்களை எண்ணி பாருங்கள் என்றார்கள். உன் ஆடையை கழுவுகிற, உனக்கு உணவு சமைக்கிற, உன் பிள்ளைகளை வளர்க்கின்ற, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பிள்ளையை சுமக்கின்ற என்கிற இத்துணையையும் செய்கிற ஒரு பெண்மணியை எப்படி நாம் அவர்களை வெறுக்க முடியும்? அவர்களை ஒதுக்கிவிட முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலா துகப்பி, அவர்களை நீ ஒருபோதும் அவருடைய முகத்தில் அடித்து விடாதே, அவர்களை ஏளனப்படுத்தி பார்த்து விடாதே. சில ஆண்களிடத்தில் இருக்கிறது, உங்களுடைய குடும்பம் என்ன குடும்பமா? உங்களுடைய தந்தை எப்படி, உன் தாய் எப்படி, உன் குடும்பம் எப்படி, இப்படியெல்லாம் அல்லவா இருக்கிறார்கள் என்று மனைவியின் குடும்பத்தை ஏசி பேசுகிற, மனைவியின் குடும்பத்தை எதிர்த்து பேசுகிற, மனைவியின் குடும்பத்தை இழிவாக பேசுகிற பல கணவன்மாரை பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் மரண படுக்கை, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டில் இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹுடைய மடியிலே, அவர்களுடைய மடியில் இப்படி சாரிலே அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே இருக்கிறார்கள். கை இரண்டிலும் ஆயிஷா ரலி அவர்கள் வைத்துக் கொண்டார்களாம். இந்த நேரத்திலே எதிர்க்கே பார்க்கிறார்கள், அப்துர் ரஹ்மான், ஆயிஷா ரலி அவர்களுடைய சகோதரன் நிற்கிறார். அவர் பல் துலக்கிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாய் பேச முடியவில்லை. அந்த அளவுக்கு இறுதி நிலையாகிவிட்டது, மரணிப்பதற்கு சற்று முன். அப்துர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய தம்பி பல் துலக்கிக் கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் அவர்களை அப்படியே உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரையும் அப்துர் ரஹ்மானையும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது ஆயிஷா ரலி அவர்களுக்கு விளங்குகிறது, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பல் துலக்க வேண்டும் போல் இருக்கிறது என்று. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனடியாக ஒரு பல் துலக்குவதற்காக ஒரு குச்சி எடுத்து வருமாறு சொன்னார்கள். தன் வாய்க்குள் வைத்து அதை கடித்து கடித்து மென்றெடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்படியே அதை தீட்டி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தி என்ன சொல்கிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாத்திரம் இருக்கவில்லை, மைத்துரனாகிய அப்துர் ரஹ்மான் என்பவரும் அங்கே வீட்டில் இருந்திருக்கிறார். குடும்ப கோலயத்தில் என்பது தன் மனைவியின் சொந்த பந்தங்கள் எல்லாம் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் போன்றவர்கள் என்ற செய்தி அல்லவா இஸ்லாம் நமக்கு காட்டுகிறது. இன்று அவர்களை துரத்திவிட்டு மனைவி மாத்திரம்தான் வானத்தான் உளுந்தெடுத்தவள் போல் மனைவியை மாத்திரம் குடும்பத்தில் எடுத்து இதரவர்கள் எல்லாம் வேண்டாம் என்று உதாசீனப்படுத்துவார்கள். இவ்வாறுபட்ட இந்த ஹதீதுகளை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் நாம் பார்த்த விடயத்தை சுருக்கமாக சொன்னால், கோபம் வரக்கூடாது, மன்னித்து வாழ்கிற தன்மை நம்ம இடத்தில் இருக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும், மனைவி அதிகபட்சம் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மன்னித்தார்கள் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் கடுமையாக சத்தம் போட்டு பேசிவிட்டார்கள். நபி அவர்களுக்கும் கடுமையாக அதை பார்க்க முடியவில்லை. கடும் கோபத்தின் எல்லைக்கு சென்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய சத்தத்தை கேட்டு அபூபக்கர் ரலி அவர்களே வந்து விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்த இடத்தில் அடிப்பதற்காக முனைகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதரின் முதுகுக்கு பின்னால் ஆயிஷா ரலி ஒளிந்து கொண்டார்களாம். இது கடுமையான கோபம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினான், லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய சத்தத்துக்கு மேலால் உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்தி விட வேண்டாம் என்று அல்லாஹ்வே குர்ஆன் வசனம் இறக்கி விட்டான். மனைவி சார்பாக எதிராக அல்லவா அல்லாஹ் இவருக்கு இறக்கி விட்டான். கடும் கோபம் வந்ததுதான். அபூபக்கர் ரலி அவர்கள் அப்படியே வீடு நோக்கி சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியை பார்த்து சொன்னார்கள், இப்போது கூட உன் தந்தையிடத்திலிருந்து பாதுகாத்தவன் நான் அல்லவா? சமாளிக்கிறார்கள் பாருங்கள், எப்படி கோபித்திருக்க வேண்டும். தந்தை வந்தவுடன் சொல்லி இருக்க வேண்டும், உங்கள் மகளை பாருங்கள் எனக்கு எதிர்த்து பேசுகிறார், நான் நபி அல்லவா,
இவ்வாறுபட்ட வார்த்தை பேசுகிறார். இப்படி அல்லவா சொல்லி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எதுவும் பேசவில்லை. அபூபக்கர் அலியை பார்த்து சொன்னார்கள், சிறிய வயதான பிள்ளை, அவர் பேசுகிற வார்த்தைகளை நான் கணக்கெடுக்கவில்லை, நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் செல்லுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு அபூபக்கர் அலி பேய்த்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவளை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷாவே, இப்போது கூட உன் தந்தையிடத்திலிருந்து காப்பாற்றியது நான் தான். உன் தந்தை அடித்திருந்தால் நான் எதுவும் சொல்லி இருக்க முடியாது. அந்த அடியிலிருந்து உன்னை காப்பாற்றியது நான் தான் என்று பெருமானார் சிரித்து கொண்டு செல்லுகிற அந்த செய்தியை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வீட்டிலே நாங்கள் வீட்டுச் சூழலில் என் பிள்ளைகள் எல்லாம் எம்மை பார்த்து வளர வேண்டும் என்றால் எங்களுடைய நடைமுறைகள் அழகுற இருக்க வேண்டும். அப்படி அழகுற இருக்கின்ற நடைமுறைகள் என்ன என்று அச்சொட்டாக அடிச்சுவடுகள் ஒவ்வொன்றும் அல்லவா எமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்களை எடுத்து நடந்தால் என் குடும்ப கோலயம் நிச்சயமாக இந்த உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் வருகிற கிழமை ஒரு குடும்ப கோலயத்தில் ஒரு மனைவியின் வகிபாகம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அம்சத்தை பார்க்கும் வரை நாம் பார்த்த விடயங்களில் நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்